கதவுகள் எல்லாம் மூடி இருக்கிறது என்பதற்காக எனக்கு வழியே இல்ல, வாய்ப்பே இல்லை நீ நினைச்சிடாத. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை உன் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். இங்க பாருங்க, நான் வனாந்திரத்திலே வழியை பாருங்க, வழி இல்லாத இடம் என்னது? வனாந்திரம். வனாந்திர பகுதியில யாரும் குடியிருக்க மாட்டாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள ஏதாச்சும் குடியிருப்பாங்களா? அங்க வழி இருக்குமா? மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தான் வழிகள் இருக்கும். காட்டுக்குள்ள எங்கிட்டு போனாலும் காடாதான் இருக்கும், வழிலாம் இருக்காது. அவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்திலையும் வழிகளை உண்டாக்குவேன். அவாந்தரத்துல தண்ணி இருக்குமா? அவாந்தரம்னா வெட்டாந்தரையா இருக்க பாலைவனம் போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவாந்தரத்துல தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்காது. அவர் சொல்றாரு, அவாந்தரத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவேன், தண்ணீர் இல்லாத இடத்துல நான் ஆறுகளையே உண்டாக்குவேன். இப்ப வழியே இல்ல அப்படின்னு நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அவர் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்ப எங்க வந்திருக்கிறாங்கன்னா பெத்லெகேம்ல இருக்கிறாங்க. இயேசுவை மரியாள் வயிற்றிலே சுமந்து கொண்டு இருக்கிற நிலைமை. இப்ப இயேசுவை பெற்றெடுக்க போறாங்க. அந்த நிலைமையில இருக்கிற நிலைமை. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பாருங்க, சத்திரத்தில் அவர்களுக்கு சொல்லுங்க, சத்திரத்தில் அவர்களுக்கு யாருக்கு இடம் இல்ல? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் மனுவர் எடுத்து மாம்சமாக அந்த மண்ணகத்திற்கு வருகின்றார். சத்திரத்துல அவங்கள சேர்க்கிறதுக்கு இடமே இல்ல, இடமே இல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆதி ஆகமத்திலிருந்து வரிசையா தீர்க்க தரிசனம் வந்துகிட்டே இருக்குது. மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசனம் வருது. ஆதி ஆகமத்துல ஸ்திரீயின் வித்திலிருந்து ஆரம்பிச்சு வரிசையா வந்துகிட்டே இருக்குது. அவர் பிறப்பை குறித்தும் அவர் வரப்போற அந்த காரியத்தை குறித்தும் ஒரு மிகவும் எதிர்பார்ப்பு இந்த உலகத்துல இருந்தது. அவர் பிறப்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம், பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். வேத வசனத்தின்படி அப்படியே பிறக்கிறார். கரெக்டா எந்த ஊர்ல பிறக்கணும்ன்றது கூட கரெக்டா வருது வசனத்துல. ஆனா சத்திரத்துல என்ன இல்ல? இடம் இல்ல. அப்படின்றதுனால தேவ சித்தம் இல்லைன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிற முடியாது. ஒரு சில நேரத்துல ஒரு சில கதவுகள்லாம் அடைக்கிறதுனால அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவ சித்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாது. ஏன்னா இயேசுக்கே சத்திரம் திறக்கல, இயேசுக்கே சத்திரம் திறக்கல. திறக்காட்டால ஒரு பிறந்தார். இந்த ஆடு மாடு இந்த விலங்குகள்லாம் உணவு உண்ணக்கூடிய இந்த தீவன தொட்டி இருக்குல்ல, அதுல பிள்ளையை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க, தீவன தொட்டியில அவர் பிறந்தார். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இடம் இல்லை, வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை அப்படின்றதுக்கு கர்த்தர் சித்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது நான் சொல்றேன். ஏன்னா என்னைக்குமே திறந்த வாசல் இருக்கும் நீ எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு நேரத்துல நீங்க தான் உடச்சு திறக்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும் நாட சொல்லிக்கிறார்ல, திறக்கப்படுற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கணும். எந்த கதவும் தெரியாது, ஏதாச்சும் கதவு திறக்கும். ஒரு வசனத்தை வாசிங்களேன். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமா, இயேசுவினிடத்திலே சமீபமாய் சேரக்கூடாமல். அதாவது ஒரு தவனுக்கு பக்கவாதம் வியாதி வந்துருச்சு, திமிர்வாதம்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல பாக்குறோம். அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனை நண்பர்கள்லாம் சேர்ந்து இயேசுவினிடத்துல கொண்டு போய் சுகமாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா ஜனக்கூட்டம் இருக்கிறதுனால இயேசுட்ட என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன்னா வீட்டை சுத்தி கூட்டம் நிக்குது. அப்ப வீட்டுக்குள்ள போனோம்னா எப்படி போனோம்? கதவை திறந்துதான் போகணும், அப்படிதானே? ஆனா கதவை திறக்கிறதுக்கு இங்க வழியே இல்ல, வழியே இல்ல. ஆனா என்ன பண்ணாங்க வாசிங்க. அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து, பாருங்க, இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாருங்க, கவனிங்க. கூட்டமா இருக்குது, கதவை அடைச்சிருக்குது, உள்ள போக முடியாது. சரி வாடா வீட்டுக்கே கொண்டு போன படுக்க போட்டுருப்பான்னு சொல்லிட்டு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லும் பக்கவாதத்திலே கடந்திருப்பான். ஆனா வழி இல்லாட்டினாலும் இயேசுட்ட நான் போறதுக்கு நானே வழியை உண்டாக்கிறேன்னு சொல்லிட்டு மேற்கூரையை பிரித்து உள்ள இறக்கினாங்க. நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல வருவதற்கு எந்த தடையை எத்தனை பேர் போட்டாலும் தடையெல்லாம் தாண்டி வந்துருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். தடைகள் இருக்கதான் செய்யும். தடையெல்லாம் தாண்டிதான் ஆலயத்துக்கு வரணும். அது இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா பல தடைகளை தாண்டிதான் வரணும். ஏன்னா இங்க கர்த்தருடைய அக்கினி இருக்கிறது. பாருங்க, எல்லா பக்கமும் கதவு உனக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மேற்கூரை உனக்காக என்றைக்குமே திறந்திருக்கின்றது. ஒரு பரலோகம் உனக்காக என்னைக்குமே திறந்திருக்குது. மேற்கூரை அது என்னைக்குமே திறந்திருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா பக்கமும் அடைச்சிருக்குது, ஆனா மேற்கூரை என்னைக்குமே திறக்கிறதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. எனக்காக பரலோகம் என்னைக்குமே திறந்து இருக்குது, திறந்து இருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லா பக்கமும் எனக்கு வழி அடைச்சாலும் எனக்காக ஒரு வழியை கர்த்தர் எனக்கு எப்பயுமே திறந்து வச்சிருக்காரு.